நம்ம 24 நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு 2 முக்கிய அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதேபோல மாதம் மாதம் ரூ. 1000 வழங்கும் திட்டத்தில் குறித்து புதிதாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து தான் இந்த பதிவில மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் முறையாக நம்முடைய சேனல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு, ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்கன்னா, நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தானே வரும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். அதாவது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் போட்ட முதல் கையெழுத்தே பார்த்தீங்க அப்படின்னா, என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அப்ப அந்த அ அந்த நோய்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா ரேஷன் கார்டுக்கும் 2000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு 4000 குடுத்தாங்க. அது முதல் கையெழுத்தாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு பெண்களுக்கு பேருந்துல இலவச பயணம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இலவச டிக்கெட் குடுத்து, அவங்களுக்கு ஊக்குவிச்சாங்க. ஸோ இன்னமும் நெறைய பெண்மணிகள் அத பயன்பெற்று வராங்க. நாடு முழுவதும் ஓகேங்களா? அது அது மிகப்பெரிய ஒரு திட்டம். மக்கள் மத்தியில இன்று வரையும் அது பார்க்கப்படுகிறது. இத விட ஒரு அட்வான்ஸா ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூ. 1000 அவர்களுடைய வங்கிக் கணக்கில் தமிழக அரசு நேரடியாக செலுத்தி வர்றது நெறைய பேர் பயன்பெற்று வராங்க. நெறைய பேருக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தமிழக அரசு தங்களுடைய விளக்கத்த மக்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக, சோசியல் மீடியா வாயிலாக அவங்க சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த திட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பமாக இருந்த அனைவரும் தனித்தனியாக ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூ. 1000 வரும் அப்படிங்கிற மாரி தான் இவங்க எல்லாருமே புதுசா விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. பேசி கலந்து ஆலோசிச்சு, நீங்க தனித்தனியா கார்டு போட்டுக்கங்க. கூட்டு குடும்பத்தில இனிமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க புதுசா விண்ணப்பம் போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில கூட்டு குடும்பமா இருந்தது. சந்தோஷம் இருந்துச்சு, மகிழ்ச்சி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்போ புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா, உடனே புதுசு ரேஷன் கார்டு போட்டுருங்க தனியா. குடும்பத்தில ஜாயின்ட்ல இருக்க வேணாம் அப்படின்னு பிரிச்சுடுறாங்க. சரி இந்த திட்டம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்துச்சா, இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் பார்க்கலாம். நெறைய பேருக்கு கை குடுத்துச்சு அப்படிங்கிற மாரி தான் தங்களுடைய கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. இப்ப நான் சுருக்கமா ஒரு விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு குடும்பமா இருந்து தனியா பிரிஞ்சு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் வந்ததுனால, அந்த திட்டம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த புதுசா ரேஷன் கார்டுக்கு உண்டான விண்ணப்பங்கள் எல்லாமே சரிபார்க்காம அப்படியே பெண்டிங்லயே நிப்பாட்டியிருந்தாங்க. அதன் பிறகு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திட்டங்கள விலக்கு குடுத்தாச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இனிமே தமிழகம் முழுவதும் யாரெல்லாம் இந்த 2,8 லட்சம் பேர் புதுசா விண்ணப்பம் குடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல 15 நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ள அவுங் அந்தந்த மாவட்டத்திற்கு அந்த ரேஷன் கார்டு அனுப்பப்பட்டு, அ சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போய் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு சொல்லி, முதல்வர் சொல்லி, அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா எல்லாருக்கும் 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப ரேஷன் கார்டு வந்துருச்சு. இப்ப மக்கள் என்ன நெனச்சு அந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சாங்களோ, அந்த ஆசை நிறைவேற போது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூ. 1000 வந்துகிட்டு இருக்குது. இப்ப புதுசா விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், இவங்கெல்லாம் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம். இந்த ரூ. 1000 திட்டத்துக்கு மறுபடியும் நீங்க அந்த ஃபார்ம் வாங்கி விண்ணப்பம் குடுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அது பரிந்துரை பண்ணி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அந்த ரூ. 1000 வழங்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அதனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 1,05,00,000 பேருக்கு இந்த ரூ. 1000 திட்டம் சேர்ந்தாலும், இப்ப மறுபடியும் இந்த புதுசா விண்ணப்பம் பண்ணவங்களுக்கும் இந்த திட்டம் போய் சேரும், பொருந்தும் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால இருக்க இருக்க எண்ணிக்கை கூடிக்கொண்டே தான் இருக்குமே தவிர, குறையாது அப்படிங்கிற மாரி தான் நம்மளுடைய திமுக அமைச்சர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வராங்க. முதல்வர் அவர்களும் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதனால கண்டிப்பா இந்த 2,8 லட்சம் நபர்களுக்கும் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா, அதில கவர்மெண்ட் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்லாம் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அ பொருந்துதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் அந்த விண்ணப்பங்கள அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால கண்டிப்பா
இதில நெறையா பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா மாதம் மாதம் ரூ. 1000 ரேஷன் கார்டு உங்க கைக்கு வந்ததுக்கப்புறம், நீங்க விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரூ. 1000 உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரும் அப்படிங்கிற மாரி தான் தற்போது தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்குது. அதத்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.